காலிஃப்ளவரில் வடை செய்வது எப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து வெந்நீர் சூடு பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ வெந்நீர்லேருந்து காலிஃப்ளவரை எடுத்து நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், உப்பு, வத்தப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் தண்ணி சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து இந்த மாதிரி வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகந்தட்டியும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து வெளியே வந்து நல்ல கிரிப்ஸியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுடைய ஃபேவரட்டான மசாலா டீயுடன் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.